ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட். ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ராஜா. நான் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமா 10th 11th 12th மேக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து மெயின்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். ஸோ அவங்க ஒரு 12th மேக்ஸில் எப்படி 40+ மார்க் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக வாங்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரு 20 சம் அவங்க பார்த்துக்கிட்டா போதும், ஈஸியாக 40+ மார்க் வாங்கிடலாம். ஸோ மேக்ஸில் உங்களுக்கு தெரியும் 25 மார்க் எடுத்தால் பாஸ், பட் நம்ம வாங்க போகிறது 40 மார்க். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இது வந்து நம்மளுடைய புதிய சேனல் டிஎன் கல்வி சாம்பியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, 40+ அப்படிங்கிறது 12th மேக்ஸை போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒன் வேர்ட்ஸ். ஸோ ஒன் வேர்டு வந்து படிக்காம யாரும் போயிடாதீங்க. பக்கத்துல வந்து பார்த்து எழுதிக்கலாம், பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸை கேட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போயிடாதீங்க தயவு செய்து. ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வால்யூம் 1ல 130 ஒன் வேர்ட்ஸ் இருக்கு, வால்யூம் 2ல 120 ஒன் வேர்ட்ஸ் இருக்கு. டோட்டலா 250 ஒன் வேர்ட்ஸ். இந்த 250 ஒன் வேர்ட்ஸை நீங்க தரவா பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா 15 மார்க் வாங்கிடலாம். 20க்கு 15 மார்க். அதுல 5 ஒன் வேர்டு இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா புக் பேக் வந்து 15 கேட்பாங்க. ஈஸியா 15 எல்லாமே வாங்கிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல நிறுவுக, அதாவது ஷோ தட், ப்ரூவ் தட், வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சம் கேட்பாங்க. ஸோ நான் வந்து பேப்பர் கரெக்ஷனுக்கு வந்து போயிருக்கேன். ஸோ அதில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் அப்படியே எழுதி ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதினாங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கீ ஆன்சர்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு சப்போஸ் தெரிலனாலும் அந்த கொஸ்டின் அப்படியே எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிறுவப்பட்டது அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். அப்போ 5 சம் வரும்பொழுது அதுக்கே உங்களுக்கு 5 மார்க் கிடைச்சிருச்சு. இப்போ 15 + 5 20 மார்க். அடுத்து வந்து லெசன் 12. ஸோ இந்த 12th லெசன் வந்து எல்லாருக்கும் ஈஸியான லெசனு. மெய் அட்டவணை, ட்ரூ டேபிள் கண்டுபிடிக்கிறது, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் ஏற்றுவாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 25 மார்க்ஸ் வந்துருச்சு. இப்போ இதுலயே உங்களுக்கு 25 மார்க் கிடைச்சிருச்சு. இதுலயே நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சம்ஸ் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சாப்டர் 6 சாப்டர் 5 சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 30 மார்க் நான் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 சாப்டர்ல ஏதாவது ஒரு சாப்டர் மட்டும் நீங்க பார்த்தா போதும். இல்ல நான் வந்து 40+ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாப்டர் 6 சாப்டர் 5 ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ஈஸியா வந்து வாங்கிடலாம். இப்ப சாப்டர் 6ல பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த முதல் 7 சம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். முதல் 7 சம் பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துடும். 6.7ல ஒரு 7 சம் இருக்கு, அந்த 7 சம் பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துடும். அப்ப ஈஸியா இதை மட்டும் பார்த்தாவே 2 5 மார்க் நீங்க அட்டன் பண்ணிடலாம். அப்ப 10 மார்க். ஆல்ரெடி ஒரு 25, இது ஒரு 10, 35 மார்க் நீங்க வாங்கியாச்சு. அடுத்து பாருங்க சாப்டர் 5. சாப்டர் 5ல வந்து அந்த எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலா, அதாவது பரவளையம், அதிபரவளையம், நீள்வட்டம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாடல் சம் வந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அதாவது 5.19, 5.22, 5.23, 5.26. அதே போல எக்ஸசைஸ் 5.2ல 4th 5th 8th 5th 6th. ஸோ இந்த இங்க ஒரு 4 சம், இங்க ஒரு 4, இந்த 8 சம், இந்த 8 சம் தவா பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். அதுக்கடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு சாப்டர் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும், அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். அதுல உள்ள 2 மார்க்கையும் 3 மார்க்கையும் பாத்துக்கோங்க. ஸோ அது வந்து கம்மியா இருக்கும். 2 மார்க் 3 மார்க் பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து அதுல வந்து ஒரு 15 சம் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வந்துடும். அப்ப அதுல ஒரு 5 மார்க். இப்போ டோட்டலா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு 45 மார்க் வந்துருச்சு. இதோட இது வந்து 90க்கு 45. இதோட நம்மளுக்கு வந்து இன்டர்னல் மார்க் 10 மார்க் கொடுப்பாங்க. அப்ப 100க்கு நீங்க உங்களோட மார்க் பாத்தீங்கன்னா எபோவ் 50 இருந்தது. ஸோ ஈஸியா மேக்ஸை பொறுத்தளவுக்கு 40+ மார்க் அப்படிங்கிறது ஈஸியா வாங்கலாம். அதனால யாருமே வந்து ஃபீல் பண்ண வேணாம். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஷுவரா நீங்க வந்து 40+ மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட்.